சரி. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் விவசாயமாகட்டும், மரமாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்கங்க மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாரி இருந்தது. ஆனா கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை நர்சரி அப்படிங்கிற நேம் வந்து ஒரு பிராண்டடா எல்லா மத்தியிலுமே பரவலா வந்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த விவசாயத்தையும், இந்த இயற்கை நர்சரிங்கிற விஷயத்துல உங்க மனசு வர்றதுக்கு காரணம் என்ன? விவசாயன்றது ஒரு 20 வருஷமா நான் யோசிச்சுட்டு இருந்து செஞ்சுட்டு வர்ற ஒரு விஷயம். எப்போ ஆகார பற்றாக்குறை வந்து 2019 வந்து கொரோனா வந்துச்சு. எதுக்கு ஓடணும்னா பொண்ணு பொருளுக்கு ஓடல, சாப்பாடுக்கு தான் ஓடணும். சாப்பாட்டுக்கு ஓடும்போது மக்கள் எல்லாரும் அதுக்கு தான் நின்னோம். நானும் அதில் தான் லைன்ல நின்னேன். அப்போ எனக்கு முக்கியத்துவமா எது பட்டுச்சுன்னா, விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணா சாப்பாடு கிடைக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு முக்கியம், ஆகாரம் முக்கியம். விவசாயம் பண்ணணும். எல்லாருக்கும் இருக்கிற நிர்பந்தம் அதுதான். எல்லாருமே விவசாயம் பண்ண நான் மட்டும் பண்றதுல பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நெல்லை சிட்டில இயற்கை நர்சரிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் ஆயிட்டு ஒரு பொசிஷன் வந்துட்டு விவசாயம் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்த நீங்க இந்த விஷயத்துல நீங்க சந்திச்ச சங்கடங்கள், அந்த ரிஸ்க் என்னலாம் தெரிஞ்சுக்கலாம்? இல்ல ரிஸ்க் அப்படின்றது நிறைய இருக்கும். என்னன்னா ஒரு செடியை வளர்க்குறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஊர் கிளைமேட் அப்படி. காற்று அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா பெய்யும். எதுலேயுமே எல்லாத்துலேயுமே ரிஸ்க் தான். ஆனால் இதை தாண்டி விவசாயம் பண்ணணுன்றது தான் நிர்பந்தம். உங்க ஏரியா இப்ப எட்டேரியில உள்ள இந்த இயற்கை நர்சரி ஏரியால வந்து பார்த்தோம். இது பார்த்ததுல இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, இப்படி ஒரு கிராமத்துல இப்படி ஒரு கார்டனிங் ஃபார்ம் பண்ணி நடத்திருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. இந்த கார்டன் பத்தி, இந்த இயற்கை நர்சரி பத்தி நீங்க ஃபார்ம் பண்ணதை பத்தி சொல்லுங்களேன். எப்படி என்ன ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த செடியை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செடி ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை தான் பாதுகாக்கணும். ஒரே மருந்து எல்லாத்துக்கும் அடிக்க முடியாது, ஒரே உரத்தை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. சரியா? ஸோ நம்மளால முடிஞ்ச அளவு we will try to do the best. அது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். வேற எதுவுமே என்னுடைய சிந்தனை கிடையாது. இதில் ஹார்ட் ஒர்க் இருக்கு. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது பண்ணணும். நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, விவசாயத்தை வந்து சீப்பான்னு நினைக்கிறாங்க. அதை முதல்ல மக்களுடைய மைண்ட்ல இருந்து நான் எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். செடினா ரொம்ப செடி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது, ஒரு உயிர். அதை புரிஞ்சாதான் அந்த செடியினுடைய வளர்ப்பை புரிய முடியும். சேலஞ்சிங்கா எடுத்து செஞ்சுதான் ஆகணும். செய்யலை அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். இப்போ திருநெல்வேலியில நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும், நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல வித்தியாசமான முறையில வேற ஏதாவது வித்தியாசமான டெக்னிக்ஸ் ஏதாவது நீங்க கையாண்டு இருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய நாடுகள் போய் பார்த்துட்டு வந்தேன். விவசாயத்தை எப்படி எப்படி எந்தெந்த நாட்டில் எப்படி எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இடத்துல நான் வித்தியாசத்தை பார்த்தேன். இஸ்ரேலில் வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இடம் லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப கம்மி. லேண்ட் ஏரியா கம்மி அப்படின்றதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரே இடத்துல 3 செடி நடுவாங்க. அதே மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, உள்ள நெல்லி தோட்டத்துல ஒரு 30,000 கன்று ஒரே இடத்துல. இப்போ 100 ஏக்கர்ல நட வேண்டியதை வெறும் 30 ஏக்கர்ல நட்டுருக்கேன். எப்படின்னா 3 செடி நட்டுருக்கேன். ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒரே உரம், ஒரே தண்ணி. சரியா? வேலைப்பாடும் ஒண்ணுதான். ஆனா ஈல்டு எப்படி இருக்கும்? 3 டைம்ஸ் இருக்கும், 3 மடங்கு இருக்கும். ஸோ அந்த 3 மரத்தை வச்சு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா வளர்ந்து வந்துருச்சு. இப்போ நல்ல ஈல்டும் கொடுக்குது. ஸோ அது ஒரு வித்தியாசத்தை நான் கண்டிப்பா பண்ணணும்னா அப்படின்னா, நம்ம ஊர்ல இதே மாதிரி யாரும் வைக்கல. ஆனா நான் ஒரு 35,000 நெல்லிக்கண்ணு அப்படி வச்சு வளர்த்து இன்னைக்கு அதை வந்து தாய்மரமா வச்சிருக்கேன். நான் வீட்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் மத்திய சொந்த பந்தங்கள்லாம், இவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்க, இவ்வளவு பணம் வச்சிருக்க, இதுல இப்போ விவசாயத்துல போட்டு முடக்கிட்டு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க மனசு என்ன தோணும்? உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா? ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது உங்க என்ன மாதிரி மனநிலையில் இந்த விஷயத்த கையாண்டுட்டு வர்றீங்க? இதை எப்படி நான் யோசிப்பேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் என்னோட பிஸ்னஸ் வேற பிஸ்னஸஸ் நிறைய இருக்கு, கரெக்டு தான். ஆனால் அந்த பிஸ்னஸ் கொடுக்காத திருப்தி இதில் இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, விவசாயம் பண்ணுறதுல ஒரு திருப்தி, நம்ம ஆகாரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே சாப்பிட்றோன்ற ஒரு திருப்தி. நீங்கள் ரெண்டாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னா, மேக்சிமம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை வந்து லூசு போய் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, கொண்டு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு நீ என்னெல்லாம் இதில் போய் இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னென்னா, நான் நிறைய சரித்திரம் படிச்சிருக்கேன், அதனால் அடுத்து என்ன வரும்னு தெரியும். அது நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 2019 கொரோனாவில் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் நீந்தாமல கரெக்டு, நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 3வது கேள்வி என்ன கேட்டிங்கன்னா,
ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னீங்க. நான் எப்போவுமே குழந்தைகளை சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணணும்னு தான் பழக்கியிருக்கேன். அதனால எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து 100% எப்போவுமே உண்டு. இளைஞருக்கு மத்தியில விவசாயம்னா அப்படின்னு சொல்றோம், நச்சுல நெத்தில அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றா இருந்தா என்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, விவசாயத்துக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் போய் எனக்கு மெயின் இடம் வேணும் அப்படின்லாம் பார்க்காதீங்க தயவுசெய்து. இதை பார்க்குற எந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முள்ளுக்காடை தான் முதல்ல வாங்கினேன். முள்ளுக்காடை வாங்கி சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் என்ன செஞ்சேன், அந்த இடத்த நான் வாங்கினேன். சரியா? அது முள்ளுக்காடு, யாரும் பிரயோஜனப்படுத்த மாட்டாங்கன்னு சொன்ன ஒரு இடம். அந்த இடத்த இன்னைக்கு விவசாய நிலமா மாற்றி இன்னைக்கு அதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 45,000 நெல்லி மரம் என்ன செஞ்சுருக்கோம், நட்டு இன்னைக்கு அது வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணனா, ஒரு 10 சென்ட் இடம்னாலும் சரி அதில் அவன் நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். இன்னைக்கு நிறையா இருக்குது விவசாயத்திலேயே. புரியுதா? ஸோ அதனால நம்ம மெயின் ரோட்டில் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் விவசாயம் பண்ணுங்க. இதுதான் நான் இன்னைக்கு சொல்கிற யங்ஸ்டர்ஸுக்குள்ள ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.